திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. சித்சபேசா சிவசிதம்பரம். கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம். சிவசுப்பிரமணியோம் வல்லிகாந்தஸ்மரணம். சிவசுப்பிரமணியோம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ்க தண்புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர்தீர்கவே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேறத் தொழும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல உமையர் பாகனாரின் தனிப்பெரும் கருணையினாலும் ஆச்சாரிய பெருமக்களின் குருவருளினாலும் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் பொன்னார் திருவடி சார்பினாலும் கருணையினாலும் நாம் இடைமருது ஈசன் சாத்திர குழுவிலே திருவாசக சிந்தனைகளை மேற்கொண்டு வருகின்றோம். திருவாசக சிந்தனைகளில் போற்றி திரு அகவல் சிந்தனையினை மேற்கொண்டு வருகின்றோம். மூவா நான்மறை முதல்வா போற்றி என்பது 94வது அடி. போற்றி திரு அகவலில் 94வது அடி. அதற்குரிய விளக்கங்களை பார்த்தோம். இந்த மூவா நான்மறை முதல்வா என்பதற்கு தனித்தமிழ் இயக்கம் ஆரம்பித்த மறைமலை அடிகள் எழுதிய திருவாசக உரை, அதற்கு திருச்சி மலைக்கோட்டை சிவஸ்ரீ சாம்பவ சிவம் பிள்ளை ஐயா அவர்களினுடைய மறுப்பு என்று மிக விரிவாக அந்த பகுதியினை நாம் சிந்தித்தோம். மூவா நான்மறை முதல்வா என்றால் மூப்பு அடையாத 4 வேதங்களுக்கு முதல்வனே என்று பொருள் என்று சிந்தித்து, அந்த 4 வேதங்கள் என்பவை ரிக் யஜுர் சாம அதர்வணம் என்ற மறை 4 என்று பார்த்தோம். ரிக் யஜுர் சாமம் அதர்வணம் என்னும் மறைகள் 4ம் பிரம்மன் விஷ்ணு ருத்ரன் முதலான பல கடவுளர்களை பரபிரம்மங்கள் என்று பல இடங்களிலே துதித்தாலும் கூட மூர்த்தி திரயாதீத சிவபெருமான் ஒருவரையே தேயராக சிறப்பாக பிரகாசப்படுத்தியது. மற்றைய கடவுளரை எந்த இடத்திலும் எஞ்ஞான்றும் அவ்வாறு தேயராக தியானிக்கப்படும் பொருளாக அது கூறவில்லை. அந்த தேய வஸ்துவை சொல்லும் போது சிவசப்தத்தாலும் ஈசான சப்தத்தாலும் ருத்ர சப்தத்தாலும் ஈஸ்வர சப்தத்தினாலும் பிரம்ம சப்தத்தினாலும் சம்பு சப்தத்தாலுமே பலமுறை விசேஷமாக எடுத்து கூறுகின்றது. இதனால் ஈசான ருத்ர சம்பு முதலான நாமங்களே பரத்துவ போதக நாமங்கள் ஆகும். அவற்றிலே இந்த நாமங்களை எடுத்து கூறுகின்ற வேத வசனங்கள் பல இருக்கின்றன. சிவ ஏவ என்று சிவபெருமான் ஒருவரையே தேயக, சிவபெருமான் ஒருவரை சதா தியானிக்கப்பாலர் என்று சரபோபனிஷத் கூறுகின்றது. சிவ ஏவ சதா தேயக என்று அது கூறுகின்றது. சிவ ஏகோ தேயக என்று ஏகராகிய சிவபெருமானாரே தேயர் என்று அதர்வசிகோ உபனிஷத் கூறுகின்றது. தியாயி தேசானம் என்று ஈசானரே தியானிக்கப்படுபவர் என்று மீண்டும் அதர்வசிகோ உபனிஷத் கூறுகின்றது. ஏகோ ருத்ரோ தேயக என்று ஏகராகிய ருத்ரரே தியானிக்கத்தக்கவர் என்று பிப்பலாதோபனிஷத் கூறுகின்றது. காரணந்து தேய சம்புகு என்று காரணராய் உள்ள சம்புவே தேய பொருள் என்று அதர்வசிகா உபனிஷத்தும் குன்றின் மேல் இட்ட விளக்கு போல மிக தெளிவாக கூறுகின்றது. இந்த ஸ்ருதி வசனங்களினாலே துரிய மூர்த்தியாகிய சிவபெருமானாரே தேயர் என்றும் உபாசியர் என்றும் சேவியர் என்றும் மற்ற ஆன்ம வர்க்கங்கள் எல்லாம் தியாதாக்கள் என்றும்
உபாசகர்கள் என்றும் சேவகர்கள் என்றும் நன்கு நிரூபிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, உபாசகர்கள் உண்மை அறிந்து உய்யும் வண்ணம் பெருந்தேவர்களாகிய நாராயணரையும் ருத்ரரையும் தியாதாக்கள் என்று பொருள் கொண்டு நாராயண பரோத்யாதா என்று தைத்திரிய உபனிஷத்தமும் தியாதா ருத்ரக என்று அதர்வசிகோ உபனிஷத்தமும் முறையிடுகின்றன. இங்கு தியாதா ருத்ரக என்று கூறினமையினாலே தியானத்துக்கு விஷயமாக நிரூபிக்கப்படும் துரிய ருத்ரன் தியாதாவென கூறப்படும் குணருத்ரனிலிருந்து வேறு என்பது மிக தீர்மானமாக படுகின்றது. ஏனென்றால் ஒருவனே தியானம் செய்பவனும் செய்யப்படுபவனுமாக இருக்க முடியாது. எனவே துரிய ருத்ரனான அந்த சிவ பரம்பொருளை தேய பொருளாக கொண்ட அதர்வசிகோ உபனிஷத்து அது பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் அவர்கள் படைக்கப்பட்டவர்கள் என்றும், எனவே அவர்கள் காரணர்கள் ஆக மாட்டார்கள் என்றும், சர்வகாரணர் என்பவர் சர்வ ஐஸ்வர்ய சம்பன்னரும் சர்வேஸ்வரரும் சம்புவாயும் உள்ளவரே என்றும், அவரே தகராகாச மத்தியிலே தியானிக்கத்தக்கவர் என்றும், பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் அவர்கள் அந்த பரம்பொருளை சிவ பரம்பொருளை தியானிப்பவர்கள், பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் உள்ளிட்டவர்கள் சேவகர்கள், எம்பெருமானோ சேவிக்கப்படுபவர் என்ற உண்மை நிலைநாட்டப்படுகின்றது. அதனால்தான் சர்வ வேத வேதாந்தங்களுக்கும் முதல்வன் சிவபெருமானே என்பது முடிந்த கருத்து. இப்படி மூவா நான்மறை முதல்வன் என்று எம்பெருமான் போற்றப்படுவதன் அர்த்தம் இங்கே நமக்கு காட்டப்படுகின்றது. மூவா நான்மறை முதல்வா போற்றி என்று வருகின்றதே, இதனை மூவா முதல்வா எனவும் நான்மறை முதல்வா என்றும் தனித்தனியாகவும் இது இயையும். இதே போன்று நாம் பார்க்கின்றோம் மூவா முதலாய் நின்ற முதல்வா என்று புணர்ச்சிப்பத்திலே பார்க்கின்றோம். மூவாத முதலானே என்று திரு ஏசரவிலே பார்க்கின்றோம். நான்மறை முதல்வா என்றால் ஏனென்றால் எம்பெருமானே 4 வேதங்களையும் அருளினவர், அதோடு அந்த வேதங்களாலே போற்றப்படுபவர். எனவே வேத மெய்நூல் சொன்னவனே என்று நீத்தல் விண்ணப்பத்திலும், வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று சிவபுராணத்திலும் வருகின்ற அடிகளை நாம் இங்கே சிந்திக்கின்றோம். இவ்வாறு மூவா நான்மறை முதல்வா என்பதற்குரிய அர்த்தம் உரையாசிரியர்களாலே நிரூபணம் பண்ணப்படுகின்றது. இனி 95வது அடி சேவார் வெல்கொடி சிவனே போற்றி என்பது. சேவார் வெல்கொடி சிவனே போற்றி. நிக்கிரக அனுக்கிரக நிமித்தம் புண்ணிய ஸ்வரூப ரிஷப கொடியை உடைய நாதனே என்பது இதனுடைய அர்த்தம். ஆண் ஏறு அது ரிஷபம், இறைவனது கொடியில் ஆண் ஏறு எழுதப்பட்டிருக்கும் நந்தி கொடி. எனவே சேவார் கொடி சிவனே என்றார். சேவகமேந்திய வெல்கொடியான் என்று திரு பொற்சுன்னத்திலே பார்க்கின்றோம். ஏற்றுயர் கொடிவுடையாய் என்று திருப்பள்ளி எழுச்சியிலே பார்க்கின்றோம். வரும் இடபக் கொடிவுடையான் என்றும், செங்கண் ஏரணி வெல்கொடியான் என்றும், சேவுயரும் திண்கொடியான் என்றும் நாம் திரு ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிய தேவார திருவாக்குகளிலே நாம் காண்கின்றோம். அதே போன்று எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் சேவார்ந்த வெல்கொடியாய் என்றும் சேவேந்திய கொடியான் என்றும் போற்றுகின்றார். வெல்கொடி என்பது எந்த காலத்திலும் தோல்வியில்லாத வெற்றி ஒன்றையே உடைய கொடி என்று பொருள்படும். ரிஷபக் கொடியை இங்கே விதந்து கூறுகின்றார். கொடிமேல் இடபமும் கோவண கீழும் ஓர் கொக்கிரகும் அடிமேல் கழலும் அகலத்தில் நீரும் ஐவாய் அரவு முடிமேல் மதியும் முருகலர் கொன்றையும் மூவிலைய வடிவேல் வடிவும் என் கண்ணுள் எப்போதும் வருகின்றனவே என்பது
பொன்வண்ணத்து அந்தாதி திருவாக்கு. எனவே சேவார் வெல்கொடி சிவன், அது சேவார் கொடி என்பது அந்த ஆண் ஏறு உருவம் நிறைந்திருக்கின்ற கொடி, ரிஷபக் கொடி. பசு என்கின்ற ஆன்மாவை கேவல நிலையிலிருந்து மீட்டு வீட்டுலகுக்கு உயர்த்துபவர் பெருமான் என்பது எம்பெருமானின் ரிஷபக் கொடியின் தாத்பரியம். அது கொடிக்கவி நூலிலே அதனுடைய அந்த தத்துவங்களை மிக விரிவாக நாம் பார்க்கின்றோம். சிவாகமங்களிலும் கூட இதனை நாம் பார்க்கின்றோம். அந்த ஆண் ஏறு என்பது தர்மத்தின் அடையாளம், அறத்தின் சின்னம். இறைவன் எப்போதும் தர்மத்தை உயர்த்தியே நிற்பான், அறத்தை உயர்த்தியே நிற்பான். சேவார் சிவன், வெல்கொடி சிவன் என்று அதனை இரண்டாக பிரித்துக் கொள்ளலாம். சேவார் சிவன் என்றும் வெல்கொடி சிவன் என்றும் இரண்டாக பிரித்து கொண்டு பொருள் கொண்டால், சேவார் வெல்கொடி சிவன். வெல்கொடி என்பது அதனை 3 காலத்துக்கும் பொருந்தும் வினைத்தொகையாக கொண்டு வென்று உயர்த்திய கொடி, வெல்கின்ற கொடி, வென்று உயர்த்த உள்ள கொடி என்று பொருள் உரைக்கலாம். பகைவரை வெல்வதற்கு படை முதலியன கொண்டு போரிட வேண்டுவதில்லை. எதிரிகள் இந்த ரிஷபக் கொடியை கண்டதுமே அச்சம் கொண்டு புறம் காட்டி ஓடுவார்கள். எனவே ஆன்மாவின் எதிரிகளான மலங்கள் அவை இந்த ரிஷபக் கொடியை பார்த்தவுடனே ஓடிவிடுகின்றன. எம்பெருமான் உயிர்களுக்கு அருள வரும் போதெல்லாம் ரிஷபத்தின் மேலே பிராட்டியாரோடு வருவார், எம்பெருமாட்டியோடு எழுந்தருளுவார். இதனை நாம் ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் அருளிய திருத்தொண்டர் புராணத்திலே நாம் பார்க்கின்றோம். நாயன்மார்களுக்கு அருள வரும் போதெல்லாம் எம்பெருமான் அந்த ரிஷபத்தின் மேலே உமாதேவியாரோடு எழுந்தருளி வருவார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி சேவார் வெல்கொடி சிவன், சிவன் என்பதற்கு மங்களம் என்று பொருள். சிவம் அது மங்களமயமாக இருப்பது, உயிர்களுக்கு மங்களத்தை செய்பவர் சிவன். இதனை முன்னர் திரு அண்ட பகுதியிலே சிவன் என்ற பகுதியிலே நாம் மிக விரிவாக சிந்தித்திருக்கின்றோம். நமசிவாய வாழ்க என்பதிலே அந்த சிவ என்கின்ற அக்ஷர துவயத்தை சிந்திக்கும் போதும் இந்த சிவநாமத்தின் பெருமையினை மிக விரிவாக நாம் சிந்தித்திருக்கின்றோம். இனி அடுத்ததாக 96வது அடி. மின்னார் உருவ விகிர்தா போற்றி. பராசக்தியே திருவுருவமாக பெறும் நீதியான நாதனே போற்றி என்பது திருவாசகம் பழைய உரை. மின் ஆர் உருவம் என்பது செந்நிறம். விகிர்தா என்பது ஒருபடித்தாக இல்லாமல் வேறுபட்ட செயலை உடையவர், வேறுபட்ட தன்மையினை உடையவர் என்று பொருள். மின்னார் உருவம் என்பது செந்நிறம் என்பதை குறித்தாலும், இறைவனாரினுடைய திருவுருவம் என்பது பராசக்தியே ஆகும். சக்தியையே தனது திருமேனியாக உடையவர் பெருமான். அப்படிப்பட்ட பெருமான் மின்னார் உருவ விகிர்தா, விகிர்தனை விரும்பி ஏத்தும் மிடையிலேன் என்பது தேவார திருவாக்கு. வெறுப்பிருள் நீங்கில் விகிர்தனும் நிற்கும் என்பது திருமந்திர திருவாக்கு. இறைவன் உருவு ஒளி மிகுந்தது, எனவே மின்னார் உருவ என்று போற்றுகின்றார். மின்னேரணைய பூங்கழல்கள் என்று நாம் பார்க்கின்றோம், ஆனந்த மாலையிலே பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட மின்னார் உருவம் கொண்ட விகிர்தா. விகிர்தா என்பது விக்ருத என்ற சம்ஸ்கிருத பதத்திலிருந்து பிறந்தது இந்த விகிர்தா என்ற சொல். விகிர்தம் என்றால், விக்ருதம் என்றால் வேறுபாடு என்று பொருள். அன்பால் நினைப்பவர்களுக்கு அருள் செய்ய வேண்டி இறைவன் பல வேறுபாடுகளை உடைய உருவுகளை மேற்கொண்டு வருவார். எனவே உருவ விகிர்தா என்று அருளுகின்றார். வேடம் பல பல காட்டும் விகிர்தனம் வேத முதல்வன் என்பது எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளிய தேவாரம்.
எனவே மின்னார் உருவ விகிர்தன் மின் ஆர் உருவம், இதனை மின்னலை போன்ற அருமையான உருவம் என்றும் பொருள் கொண்டு, மின்னல் என்பது தோன்றாது இருந்து உரிய காலத்திலே தோன்றி உடனே மறைந்துவிடும். அது பொன் நிறமாக இருக்கும். அடுத்து மழை பொழிவதற்குரிய அறிகுறியாக இருப்பது அந்த மின்னல். எனவே மழை அது அருள்மழை. அருள்மழையினை பொழியும் இறைவனுக்கு இது உவமையாக காட்டப்படுகின்றது. இறைவனுக்கு என்று தனியாக ஒரு வடிவமும் இல்லை. ஆனால் உயிர்கள் உய்ய வேண்டும் என்ற பேரருள் காரணமாக அந்த அருளையே, கருணையையே திருமேனியாக கொண்டு உயிர்களுக்கு காட்சி தந்து அருளுகின்றார் இறைவனார். அந்த அருளே உமையம்மை. எனவே சிவமூர்த்தங்கள் அனைத்துமே இறைவனாரின் கருணை திருமேனிதான். அது மட்டுமல்ல, அடியவர்களுக்கு அருள் புரிய இறைவனார் அவ்வப்பொழுது தாங்கும் வடிவங்களும் குரு வடிவமும் இவை அனைத்துமே உமையம்மையின் திருவுருவங்களே ஆகும். அந்த உருவங்கள் அடியார்கள் பொருட்டு அவ்வப்போது மாறுபடும். எனவே விகிர்தன் என்று கூறி அருளினார். எனவே பராசக்தியே உருவமாக பெறும் நீதியான நாயகனே என்று காளித்தாண்டவராயர் அனுபூதி உரை இதற்கு அருளுகின்றார். சிவஞான சித்தியாரில் பார்க்கின்றோம், ஒருவனே ராவணாதி பாவகம் உற்றார் போல தருவன் இவ்வுருவமெல்லாம் தன்மையன் திரியானாகும். வரும் வடிவெல்லாம் சக்தி, சக்திதான் மரமும் காழ்ப்பும் இருமையும் போல மன்னி சிவத்தினோடு இயைந்து நிற்கும் என்று சிவஞான சித்தியார் சுபக்ஷம் 1வது சூத்திரம் அதிலே நாம் பார்க்கின்றோம். இறைவன் உருவத் திருமேனியின் பயன்கள் கூறப்படுகின்றன. அவன் போகியாயிருந்து உயிர்களுக்கு போகத்தை தருதல் பொருட்டு, வேகியாய் கோர வடிவமாயிருந்து உயிர்கள் செய்த வினைகளை வீட்டுதல் பொருட்டும், யோகியாயிருந்து உயிர்களுக்கு யோகமுக்தி உதவுதல் பொருட்டும் இவ்வாறு எம்பெருமான் திருமேனியை எடுத்துக்கொண்டு அருளுவார். போகியாயிருந்து உயிர்க்கு போகத்தை புரிதல் ஓரார், யோகியா யோகமுக்தி உதவுதல் அதுவும் ஓரார், வேகியானால் போல் செய்த வினையினை வீட்டல் ஓரார், ஊகியா மூடரெல்லாம் உம்பரின் ஒருவன் என்பார் என்பது சிவஞான சித்தியார் திருவாக்கு. முதல்வன் கொண்ட திருமேனிகளில் சில திருமேனி போகியாயிருந்து உயிருக்கு போகத்தை புரிகின்றது. போக வடிவமாக இறைவன் கொண்டது உயிர்களுக்கு போகம் புரிதல் பொருட்டு என்பதனையும் உணரார். சில திருமேனிகள் கோர வடிவமாக இறைவன் கொண்டது உயிர்கள் செய்த வினையினை வீட்டுதல் பொருட்டு என்பதையும் அவர்கள் உணரமாட்டார்கள். இறைவனார் சில திருமேனிகளை யோக வடிவமாக கொண்டது உயிர்களுக்கு யோகமுக்தி உதவுதல் பொருட்டு என்பதையும் உணரமாட்டார்கள். அத்தகைய இவற்றையெல்லாம் உணராத மூடர்கள் இறைவன் இவ்வாறு திருமேனி கொள்ளும் முறைமையினை ஆராய்ந்து அறியும் வழியில்லாத மூடர்கள் எம்பெருமானை உம்பரின் ஒருவர் என்பார், தேவரில் ஒருவர் என்று சொல்வார்கள். ஒருவனே இராவணாதி பாவகம் உற்றார் போல, ஒருவன் கூத்து நடிக்கின்ற ஒருவன் அந்த கூத்திற்குரிய ராவணன் முதலான பல வேஷங்களை கட்டி நடிப்பார். அப்படி நடித்தாலும் கூட தன்னுடைய தன்மையில் சிறிதும் திரியாமல் இருப்பார், சிறிதும் மாறாமல் இருப்பார். அதுபோல முதல்வன் ஐந்தொழிலுக்கு உரியவராய் இவ்வாறு கூறிப்போந்த பேத வடிவமெல்லாம் அந்த யோக வடிவம், போக வடிவம், வேக வடிவம், இந்த வடிவு வேறுபாடுகள் எல்லாம் எய்தினாலும் கூட அது சக்தியினுடைய வடிவமாகும். சக்திதான் மரமும் காழ்ப்பும் இருமையும் போல மன்னி, சக்தியும் தானும் மரமும் வைரமுமாகிய அந்த இரண்டும் போல நிலை பெற்று சிவத்தினோடு இயைந்து நிற்கும் சக்தி அந்த குணகுணி பாவமாக உடன் நிற்கும்
தனது சக்தியினால்தான் இறைவன் உயிர்களுக்கு அருளுகின்றான். எனவே இறைவனார் எடுத்துக்கொள்கின்ற திருமேனி எல்லாம் சக்தி வடிவம், அருள் வடிவம் என்று நாம் பார்க்கின்றோம். அது பற்றி இறைவனார் விகாரமும் ஆக மாட்டார். எனவே இந்த விகிர்தா என்பதற்குரிய அந்த அர்த்தம் பல வேறுபட்ட வடிவங்களை இறைவன் எடுத்துக் கொள்கின்றார். அதோடு கூட அது மாறுபட்ட வடிவங்களையும் இறைவனார் எடுத்துக் கொள்வார். சேயாய் நனியானே என்று நாம் பார்க்கின்றோம். வெய்யாய் தனியாய் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படி வேறுபட்ட வடிவங்களையும் இறைவன் எடுத்துக் கொள்வார். இனி 97வது அடி. கல்லார் உரித்த கனியே போற்றி. கல்நார் உரித்த கனி திணியான மனோசிலையில் அணியார விந்தம் அரும்ப என்று கந்தர் அனுபூதியிலே நாம் காண்கின்றோம். கல்நார் உரித்தல் என்பது ஒரு பழமொழி. கல்லிலே நார் உரித்தல் என்பது யாருக்கும் செய்வதற்கு அரிய ஒன்று. அதனை செய்த இறைவன் பெரு வலிமை உடையவன் என்றாலும், அத்தகைய இறைவன் பெரும் வலிமை உடையவர் என்றாலும், அவர் கனி போல இனிமை தரும் தன்மையும் உடையவர் ஆவார் என்பது தோன்ற கல்நார் உரித்த கனியே என்று போற்றுகின்றார். திருத்தெள்ளேனத்திலேயும் பார்க்கின்றோம். கல்நார் உரித்தென்ன என்னையும் தன் கருணையினால் பொன்னார் கழல் பணித்து ஆண்டபிரான் என்று பார்க்கின்றோம். கல்நார் உரித்து என்னை ஆண்டு கொண்டான் என்று பூவல்லியிலே பார்க்கின்றோம். அப்படி கல்நார் உரித்த கனி, கல்லில் நார் உரித்தல் என்பது இயலாத செயல் என்பதை உணர்த்த வழங்கும் பழமொழி. இங்கு கல்லை போன்று கடினமான என் நெஞ்சை உருகச் செய்து என்பது இதனுடைய அர்த்தம். அப்படி கல் போன்று கடினமாக இருக்கின்ற என் நெஞ்சை உருகச் செய்து உனக்கு அன்பனாக்கினாய் என்று கூறுகின்றார். கல்லிலிருந்து நார் உரித்தல் எப்படி வலிமையான செயலோ இயலாத செயலோ, அதுபோன்று கனியிலிருந்து தோலை உரித்தல் என்பது மிக எளிதான இருக்கின்ற செயல். கனியிலிருந்து தோலை உரித்து எவரும் எளிதாக கனியை உண்ணலாம். அது மென்மையான கனி. அது கல்லிலிருந்து நார் உரித்தது என்று அப்படி சுவைபட கூறுகின்றார். இந்த பழமொழி பொருளை நம் அடிகள் பெருமானார் கல்லை மென்கனியாக்கும் விச்சை என்று திரு சதகத்திலேயும், கல்லை பிசைந்து கனியாக்கி என்று திரு அம்மானையிலும், கல்லார் உரித்து என்ன என்று திரு தெள்ளேனத்திலும் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே கல்லார் உரித்த கனியே போற்றி என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் இங்கே போற்றுகின்றார்கள். இந்த கனி என்று பெருமானை பல இடங்களிலே அடியார்கள் போற்றுவதை நாம் பார்க்கின்றோம். அப்பர் சுவாமிகள் அருளுகின்றார்கள், எம்பெருமானை கனி என்று போற்றுகின்றார்கள். எப்படி என்றால், மனிதர்கள் இங்கே வம் ஒன்று சொல்லுகேன், கனி தந்தால் கனி உண்ணவும் வல்லீரே, புனிதன் பொற்கழல் ஈசன் என்னும் கனி இனிது சாலவும் ஏசற்றவர்கட்கே என்று தேவார திருவாக்கு. எனவே அப்படி கல்லார் உரித்த கனி என்று பெருமானை அவ்வாறு கனி என்று போற்றுகின்ற அந்த அழகை நாம் பார்க்கின்றோம். கனியே போற்றி என்று தனியாகவும் போற்றுகின்றார் பெருமான். இதே போற்றி திரு அகவலிலே.
காவாய் கனகக் குன்றே போற்றி என்பது 98வது அடி. அடியேனை பிறவா வண்ணம் பாதுகாப்பாய். காவாய் என்பது என்னை பாதுகாப்பாய் என்ற பொருளிலே வரும். கனகக் குன்றே என்பது ஸ்வர்ண மலையான நாதனே என்று பொருள். காவாய் கனகக் குன்றே போற்றி. கனகக் குன்றே காவாய் என்றும் கனகக் குன்றே போற்றி என்றும் அதனை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். கனகக் குன்று என்பது பொன்மலை. அது மேருமலையை பொதுவாக பொன்மலை, தங்கமலை என்று கூறுவோம். பொன் என்பது நிறம் பற்றியும் இங்கே வரும். அதோடு உலகில் எல்லா பொருட்களையும் விட விலை மதிப்பு அதிகமாக இருக்கும் தன்மை பற்றியும் வரும். குன்று என்பது அது பெருமை பற்றியும் நிலை பெற்று நிற்கும் உறுதி பற்றியும் உயர்வு பற்றியும் இறைவனாருக்கு உவமையாக சொல்லப்படுகின்றது. இதனை பல இடங்களிலே நாம் பார்க்கின்றோம். எனவே காவாய் என்பது பாதுகாப்பாய். எப்படி என்றால் என்னை இந்த பிறவியிலிருந்து காப்பாற்றுவாயாக. கனகக் குன்றே போற்றி. பொன்மலை போன்றவனே என்னை காத்து அருள்வாயாக என்று வருகின்றது. கனகம் என்பது பொன், அது வடசொல். இறைவன் பொன்மலை போன்றவர், எனவே கனகக் குன்றே என்கின்றார். சுடர் பொற்குன்றை என்று புணர்ச்சிப்பத்திலே அடிகள் அருளியிருக்கின்றார். எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் கனகக் குன்றத்து எழில் பெருஞ்சோதியை என்று அருளுகின்றார். செங்கனகத் தனிக்குன்றை சிவனை என்று அருளுகின்றார். அங்கனகச் சுடற்குன்றை என்று அருளுகின்றார். கனகமால் வரையை என்று எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளுகின்றார். இப்படி தேவார திருவாக்குகளிலே நாம் காண்கின்றோம். எனவே கனகக் குன்றே காவாய் போற்றி என்று இயைத்து பொருள் கொண்டு அப்பர் சுவாமிகள் காவாய் கனகத்திரளே போற்றி என்று அருளுகின்றாரே, அப்படி இங்கே அடிகள் பெருமானும் அருளியிருக்கின்றார். 99வது ஆவா என்றன கருளாய் போற்றி. ஆ என்றனக்கு அருள்வாய் போற்றி என்று பிரித்துக் கொள்ள வேண்டும். என்பது இரக்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அது அடுக்கி வந்து ஆ என்பது ஆவா என்று வருகின்றது. என்பதை வியப்பின் மிகுதி குறித்ததாக கொள்ள வேண்டும். அப்படி அத்துணை அரிய நீ எளிய என் பொருட்டு இறங்கியவாறுதான் என்னே என்று எனக்கு அருளாய் அருள்கின்ற அன்னை போன்றவனே. அருள் என்று பிரித்து அருள்கின்ற அன்னை போன்றவனே என்றும் பொருள் கொள்ளலாம். அருளாய் என்றால் எனக்கு அருள் புரிவாயாக என்றும் பொருள் கொள்ளலாம். என் தனக்கு என்பது என் தனக்கும் என்று அந்த உம்மையை வருவித்துக் கொண்டு அது இழிவு சிறப்பு உம்மையாக ஒன்றுக்கும் தகுதியில்லாத என் தனக்கும் அருளினாயே என்று பொருள் கொள்ள வேண்டும். ஆவா என்று என்னையும் பூதலத்தை வலித்து ஆண்டு கொண்டான் என்று திரு தெள்ளேனத்திலே பார்க்கின்றோம். ஆவா திருமால் அவிபாகம் கொண்டென்று சாவாதிருந்தான் என்று திரு உந்தியாரிலே பார்க்கின்றோம். ஆவா என்ன ஆசைப்பட்டேன் என்று ஆசைப்பத்திலே பார்க்கின்றோம். ஆவா என்றருளி உடலை சிதையாதெத்துக்கு என்று குழைத்த பத்திலே பார்க்கின்றோம். ஆவா இருவர் அறியா அடி என்று திருக்கோவையாரிலே நாம் பார்க்கின்றோம். 100வது அடி படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி. பிறவி கிளேசம் தீர்வதற்காக சிவசக்தியால் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் செய்யும் நாதனே போற்றி என்பது இதனுடைய பொருள். படைப்பாய் காப்பாய் துடைப்பாய். இறைவன் சுத்தமாயையிலே படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய இந்த முத்தொழில்களையும் தானே நேரிலே செய்கின்றார். இது சாக்ஷாத் சிருஷ்டி. அசுதமாயையிலும் காரியமாயையிலிருந்து தோன்றும் காலம் நியதி கலை ஆகிய தத்துவங்களிலும் கலையிலிருந்து தோன்றும் வித்தையிலிருந்து தோன்றும் அராகம் ஆகிய தத்துவங்களிலும் முத்தொழில்களை இந்த படைத்தல் காத்தல் துடைத்தல் என்ற முத்தொழில்களை அனந்த தேவரை அதிஷ்டித்து நின்று அவரை கொண்டு செய்விக்கின்றார். கலையிலிருந்து தோன்றும் பிரகிருதி மாயையில் முத்தொழில்களையும் அனந்த தேவர் மூலமாக ஸ்ரீகண்ட ருத்ரரை அதிஷ்டித்து நின்று அவரால் செய்கின்றான், அவரை செய்விக்கின்றான். பிரகிருதி மாயையின் புவனங்களில் முத்தொழில்களையும் அனந்த தேவர் ஸ்ரீகண்ட ருத்ரர் ஆகியோர் வாயிலாக மும்மூர்த்திகளை அதிஷ்டித்து நின்று அவர்களை கொண்டு செயலாக்குகின்றார். எனவே
எந்த இடமாக இருந்தாலும், எந்த புவனமாக இருந்தாலும், அவற்றிலே நிகழும் முத்தொழில்கள் எல்லாம் இறைவனாலே நிகழ்த்தப்படுவன என்று பொருள். எல்லாவற்றையும் உண்டாக்குபவனும் காப்பவனும் அழிப்பவனும் இறைவரே ஆதலால் படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி என்றார். காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி என்று திருவெம்பாவையிலே நாம் பார்க்கின்றோம். சிவஞான சித்தியாரிலே நாம் பார்க்கின்றோம், தோற்றுவித்து அழித்து பின்னும் துடைத்து அருள் தொழில்கள் மூன்றும் போற்றவே உடைய ஈசன் என்று நாம் சிவஞான சித்தியாரிலே பார்க்கின்றோம். படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் என்று மூன்று தொழில்களை கூறினாலும் மறைத்தலும் அருளல்களும் அவற்றுள்ளே அடங்கும். எனவே ஐந்தொழில்கள் என்று இதனுடைய அர்த்தம். இப்படி ஐந்தொழில்களாக சொல்லப்பட்டாலும் உயிர்களின் உய்து கருதி இறைவன் இயற்றும் அருள் செயல்களே இந்த ஐந்து தொழில்களும். அழிப்பு இழைப்பு ஆற்றல் ஆக்கம் அவ்வவர் கண்மமெல்லாம் கழித்திடல் நுகரச் செய்தல் காப்பது கண்ம ஒப்பில் தெளித்திடல் மலங்களெல்லாம் மறைப்பு அருள் செய்திதானும் பழிப்பொழி பந்தம் வீடு பார்த்திடின் அருளே செயலெல்லாம் என்பது சிவஞான சித்தியார் திருவாக்கு. எனவே தோற்றுவித்து அழித்து பின் துடைத்து இந்த முத்தொழில்களும் இடையராது செய்பவர் இறைவர். அப்படி இடையராது செய்தாலும் அவர் பாரமெய்தி விகாரியாக மாட்டார். ஒரே கடவுளே மூன்று தொழிலையும் இடையராது செய்கின்றார் என்றால் அவர் பாரம் எய்தி விகாரியாவாரோ என்று கேட்பவர்களுக்கு அப்படி அவர் ஆகமாட்டார். ஏனென்றால் தனக்குரிய முத்தொழில் செய்தும் அது பற்றி விகாரம் ஆகமாட்டார் என்பதை ஞாயிற்றின் மேல் வைத்து காட்டுகின்றார், சூரியனின் மேலே வைத்து காட்டுகின்றார். எப்படி என்றால் சாற்றிய கதிரோர் நிற்க எல்லோராலும் புகழப்படுகின்ற அந்த ஞாயிறின் சூரியனின் சந்நிதியிலே சூரியகாந்த கல்லிலே அது நெருப்பு தோன்றும். அந்த சூரியனினுடைய கதிர் என்பது சூரியகாந்த கல்லிலே நெருப்பை தோற்றுவிக்க செய்யும், தாமரையை அலரச் செய்யும், பூமியிலே நீரை வற்றச் செய்யும். இவ்வாறு இந்த ஞாயிறின் கதிர் இந்த மூன்று இடங்களிலே மூன்று தொழிலையும் செய்தாலும் கூட அதனால் அந்த சூரியனுக்கோ சூரியனினுடைய கதிருக்கோ விகாரம் இல்லை. அதுபோல ஒரே கடவுளான எம்பெருமான் மூன்று தொழில்களையும் இடையராது செய்தாலும் அவர் பாரமெய்தி விகாரி ஆக மாட்டார் என்று கூறப்படுகின்றது. இது பௌத்தர்கள் எழுப்புகின்ற தடை. சிவஞான சித்தியாரிலே ஒரே கடவுளை தோற்றுவித்தல், நிலை பெறுவித்தல், அழித்தல் என்ற மூன்று தொழில்களையும் இடையராது மீண்டும் மீண்டும் செய்தால் பாரமெய்தி விகாரமாவார் என்று பௌத்தர் எழுப்புகின்ற தடைக்கு தனக்குரிய முத்தொழிலை இறைவனார் செய்தாலும் விகாரம் எய்த மாட்டார் என்பதனை ஞாயிறின் சந்நிதியிலே நிகழும் நிகழ்ச்சி பற்றி அறியலாம் என்று அந்த ஞாயிறின் சந்நிதியிலே சூரியகாந்த கல்லில் ஞாயிறு நெருப்பை தோற்றுவிக்கும், தாமரையை மலரச் செய்து நிறுத்திடும், பூமியின் கண்ணை நீரை வற்றச் செய்து அழிக்கும். அவ்வாறு ஞாயிறு முத்தொழில் செய்தும் விகாரம் செய்துதல் இல்லை என்பது கண்கூடாக காணப்படுகின்றது. அதுபோல இறைவனும் தன் சந்நிதி மாத்திரையால் முத்தொழில் செய்வதால் விகாரம் எய்த மாட்டார் என்பதும் அறியப்படும். அப்படியென்றால் அயன் மால் இருவருக்கும் இந்த இருவர்களும் படைத்தலும் காத்தலும் செய்கின்றார்களே என்று பார்க்கின்றோம் புராணங்களிலே. என்றால் அவர்கள் புண்ணிய விசேஷத்தால் முதல்வனினுடைய அதிகார சக்தி அது முதல்வனாலே கொடுக்கப்பட்டு முதல்வனது ஏவலால் அவர்கள் இந்த தொழிலை செய்கின்றார்களே அன்றி இத்தொழில்களுக்கு அயனும் மாலும் சுதந்திரர்கள் அல்லர்கள். முத்தொழிலும் செய்தற்குரிய சுதந்திரம் அது ஈருமாகி இருக்கின்ற ஒருவனுக்கே உண்டு. இது பௌராணிகர் எழுப்புகின்ற தடை. பௌராணிகர்கள் எழுப்புகின்றார்கள், மேலே குறிப்பிடப்பட்ட தோற்றுவித்தல், நிறுத்துதல், அழித்தல் என்னும் தொழில்கள் மூன்றும் மூன்று கடவுளருக்கு உரியது என்று உலகம் சொல்கின்றது. அப்படி சொல்லியிருந்தாலும் கூட இந்த மூன்று தொழில்களும் செய்யும் சுதந்திரம் ஒரு கடவுளுக்கே உண்டு என்று நீங்கள் சொல்வது பொருந்தாது என்று சித்தாந்திகளை நோக்கி பௌராணிகர்கள் தடை எழுப்ப அதற்கு விடையாக பிரம்மாவும் விஷ்ணுவும் என்ற இருவரும் புண்ணிய விசேஷத்தினாலே அந்த பதவிகளை பெற்று முதல்வனது உயர்ந்த அதிகார சக்தியை
முதல்வனது ஏவலால் பெற்றிருக்கின்றனர். எனவே பிரம்ம விஷ்ணுக்கள் செய்யும் தொழிலுக்கு அவர்கள் சுதந்திரர் அல்லர். எனவே முத்தொழிலும் செய்வதற்குரிய சுதந்திரம் இறைவனார் ஒருவருக்கே உண்டு. அந்த பிரம்ம விஷ்ணுக்களும் ஆன்மாக்களே, ஆன்ம வர்க்கங்களே. அது பற்றிய ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளும் அருளுகின்றார்கள். நல் வினைக்கண் வாணாளின் மால் அயனாகி என்று போற்றி பகருடையிலே அருளுகின்றார்கள். அதோடு கூட சதுர்வேத தாத்பரிய சங்கிரகம் முதலான நூல்களிலும் வேதம், புராணம், இதிகாசம் முதலிய நூல்களில் இருந்து மேற்கோள் காட்டி சிவபெருமானை முழு முதல் கடவுள் என்று நிறுவப்பட்டுள்ளன. எனவே இது ஆகம பிரமாணத்தினாலும் பெறப்படுகின்றது. இனி 101வது இடரை களையும் எந்தாய் போற்றி. எனது பாசபந்த இடையூரை வேரோடே அறுக்கும் எம் தாயான வேத செல்வ நாதனை போற்றி என்பது இதனுடைய பொருள். இடரை களையும் எந்தாய். இடர் என்பது மலபந்தத்தால் உண்டான துன்பம், மலபந்தத்தால் உள்ள துன்பம். இறைவன் துன்பத்தை நீக்குபவர். எனவே இடரை களையும் எந்தாய் என்று அருளுகின்றார். அடியேன் இடர்களைந்த அமுதே என்று பிரார்த்தனை பத்திலே நாம் பார்க்கின்றோம். இங்கே இடர் என்பது பிறவி துன்பத்தை, இந்திரஞால இடர்பிறவி துயர் என்று திருப்படையாட்சியிலே நாம் பார்க்கின்றோம். எந்தாய் என்பது எந்தை, அது வெளியாக எந்தாய் என்று வருகின்றது. ஏனென்றால் எந்தாய் என்றால் என் தந்தை என்று பொருள். மைந்தனின் இடரை களைவது தந்தைக்கு கடன். எனவே எந்தாய் இடர்களையாய், இடர்களையும் எந்தாய் என்று போற்றுகின்றார். அடுத்ததாக 102வது ஈஷா போற்றி. சகல ஆன்ம கோடிகளையும் ரட்சிக்கும் நாதனே போற்றி என்பது பொருள். ஈசன் என்பது செல்வமும் அதிகாரமும் உடையவர், ஈஸ்வரத்துவம் உடையவர், ஈசத்துவம் உடையவர். முன்பு சிவபுராணத்திலே ஈசன் என்பதன் கீழே இதனுடைய அர்த்தங்களை நாம் மிக விரிவாக சிந்தித்திருக்கின்றோம். ஈசன் என்பது காரண இடுகுறியாக எம்பெருமான் சிவபெருமானையே குறிக்கும் என்றும் நாம் பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக இறைவா போற்றி. சகல தேவர்களுக்கும் ஆன்மநாதனே போற்றி. உலகப் பொருட்கள் எல்லாவற்றையும் தனது உடைமையாகவும் உடையவன் ஈசன் ஒருவனே. எனவே ஈச போற்றி என்று அருளிய பெருமான் எப்பொருளையும் உடையவன் என்று பொருள் தரும்படி ஈச போற்றி என்று அருளிய பெருமான் இறைவ போற்றி என்று அடுத்ததாக அருளுகின்றார். அது எல்லாவற்றுள்ளும் தங்குபவன், இருப்பவன், எல்லாவற்றுள்ளும் தங்குபவன். உயிர்கள் அந்தந்த பொருளை நுகரும் போது தன் செல்வத்தை ஏற்ற வெற்றி பங்கிட்டு நுகரும் வண்ணம் அவ்வாறு தங்கினான். முன்பு எந்தா என்று உரைத்த வண்ணம் செய்ய உன் மைந்தனாகிய எனக்கு அவ்விதம் நுகர்தலிலே உரிமை உண்டு. எனினும் அதை இன்னும் எய்திலேன் என்பது இதனுடைய குறிப்பு. 103வது தேசப்பழுங்கின் திரளே போற்றி. எல்லா வஸ்துக்களும் இருந்தபடி இருப்ப தன் வசமாகச் செய்யும் ஸ்பட்டிக மலையானே போற்றி என்பது இதனுடைய பொருள். தேசப்பழுங்கின் திரள். தேஜஸ் என்பது சம்ஸ்கிருத பதம், அது தமிழிலே தேசு என்று வருகின்றது. ஒளி என்று பொருள். தேச பழுங்கின் திரள், பழுங்கின் திரள், பழுங்கின் குவியல் என்று பொருள். திரள் என்பதனை திரண்ட பளிங்கு மலை என்றும் பொருள் கொள்ளலாம். பளிங்கு என்பது தனக்கென ஒரு நிறமும் இல்லாதது. அதனால் இறைவனுக்கு அந்த சுத்த ஸ்பட்டிக சங்காசம் என்று சிவாகமங்கள் இறைவனை போற்றுகின்றன. தியான ஸ்லோகத்திலே பளிங்கு மலை, அதன் முன்னே நிற்பவர்கள் அனைவர் உருவங்களையும் தன்னுள்ளே வாங்கி கொண்டு பிரதிபலிக்கும். திருப்பெருந்துறையில் மற்ற அடியவர்களை உன்னுள்ளே வாங்கிக் கொண்டு என்னை மட்டும் இங்கே இருக்க வைத்தீர்களே பெருமானே என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருச்சரிதத்தோடு தொடர்பு படுத்தியும் இதனை நாம் பொருள் கொள்ளலாம். இவ்வாறு நாம் பொருள் கொள்ளலாம். தேசமுடையாய், திரள் உடையாய் என்று நாம் தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் என்று
நாம் பார்க்கின்றோம். அந்த தேசு என்பது ஒளி என்பதற்கு இந்த எடுத்துக்காட்டுகள் காட்டப்படுகின்றன. அவர் எம்பெருமான் அந்த பழிக்கு மலையாக திகழ்கின்றார் என்பதனை முத்திற்றிரளும் பளிங்கினை சோதியும் மொய்பவள தொத்தினை ஏய்க்கும்படியாய் என்று எம்பிரான் அப்பர் சுவாமிகள் அருளியிருக்கின்றார்கள். மதிமாசூர ஒளிகால் பளிங்கின் பூச்சித்தென்ன என்று ஞானாமிர்தத்திலே வருகின்றது. இனி 104வது அரசே போற்றி. சகல தேவர்களுக்கும் சக்தியை செலுத்தும் ராஜனான நாதனே போற்றி என்பது இதனுடைய பொருள். அரைசே, அரசனே போற்றி. நீ மன்னவன், எனக்கு நீதி வழங்குவது உன் கடமை. ஒருவேளை நீ எனக்கு அருள் புரிவது நீதி என்றாயினும் அது பற்றி உன்னை கேள்வி கேட்க உனக்கு மேல் யாரும் இல்லை. எனவே அரசே போற்றி என்று அருளுகின்றார். அவிர்சடை வானத்த அடல் அரைசே என்றும் அரைசே விரைசேர் முடியா என்றும் நீத்தல் விண்ணப்பத்திலே நாம் பார்க்கின்றோம். அரைசே பொன்னம்பலத்தாடும் அமுதே என்று கோயில் மூத்த திருப்பதிகத்திலே பார்க்கின்றோம். அரசே போற்றி. இறைவன் மன்னன், நாமெல்லாம் மன்னவ குமாரர்கள். முதல்வனை மன்னவனாகவும் ஆன்மாவை மன்னவ குமாரனாகவும் ஐம்பொறிகளை வேடராகவும் உருவகம் செய்து சிவஞான போதம் 8வது சூத்திரத்தின் கருத்து அதனை நாம் படித்திருக்கின்றோம். வெண்கொற்ற குடையும் நவமணி முடியும் சிங்காசனமும் மன்னவர்க்கே உரிய சிறப்பு அடையாளங்கள். இவை மன்னவருக்கே உரிய சிறப்பு அடையாளங்கள், எனவே மற்றவர்களுக்கு உரிமையானது அன்று. இந்த அடையாளங்களிலே குடை அது எவர்க்கும் மேலாய் யாவரையும் தனக்குள் அடக்கும் இறைவனாரின் திறத்தை குறிக்கின்றது. மணிமுடி என்பது எவற்றையும் அறியும் திறத்தை குறிக்கின்றது. சிங்காசனம் என்பது இறைவனார் எவற்றையும் நடத்தும் திறத்தை உடையவர் என்பதை குறிக்கின்றது. அதுபோல இந்த பிரபஞ்சம் எல்லாவற்றிற்கும் மூல காரணமாம் இயல்பாகிய ஒரு வெண்கொற்ற குடையும் எவற்றையும் ஒரு சேர ஓரியல்பால் அறியும் பேரறிவாகிய ஒரு பெருஞ்சுடர் முடியும் உயிராகிய சிங்கத்தை ஆசனமாக கொண்டு அங்கங்கே உயிருக்கு உயிராய் நின்று எல்லா உயிரையும் நடாத்தும் இயல்பாகிய ஒரு பெரும் சிங்காசனமும் ஆகிய இந்த 3 அடையாளங்களும் பிறர் ஒருவருக்கும் இன்றி தனக்கே உரிமையாக சிறந்தமை பற்றி பசுக்களுக்கு பாசங்களை அரித்தலால் அரண் என்னும் திருப்பெயர் உடைய முதல்வனை மன்னவனாகவும் மன்னவன் செல்வம் முழுவதும் தன்னதாக அனுபவிக்கும் சுதந்திரமும் அரசத்தன்மையாகிய ஜாதியும் மன்னவகுமாரனுக்கு உண்டாம் ஆறு போல உயிருக்கு அம்முதல்வனது பேரானந்த பெருஞ்செல்வம் முழுவதும் தன்னதாக கொண்டு அனுபவிக்கும் சுதந்திரமும் முதல்வன் சித்து தன்மை உடையவன் ஆதல் போல சித்துத்தன்மையாயிருக்கும் சாதி ஒற்றுமையும் இருத்தல் பற்றி உயிரை மன்னவ குமாரனாகவும் இறைவனை அடைவதற்கு வழியாகிய தனுகரண புவன போகங்களில் உயிர் செல்லுங்கால் ஐம்பொறிகளாகிய வேடர் அவ்வுயிர் அடைதற்குரிய அறிவு பெருஞ்செல்வம் முழுவதையும் வழிப்பறி செய்து கொண்டு அவ்வுயிரை சிரமப்படுத்துதலும் விதிவிலக்கை கடந்து இழிந்த செயல்களிலே பிரவேசிக்கும்படி செய்தலும் ஆகிய இயல்பு பற்றி அந்த ஐம்பொறிகளை வேடராகவும் உருவகம் செய்தார் என்று சிவஞான போதம் 8வது சூத்திரத்திலே நாம் பார்க்கின்றோம். அப்படி முதல்வனை மன்னவனாகவும் ஆன்மாவை மன்னவ குமாரனாகவும் உருவகம் செய்வதை நாம் பார்க்கின்றோம். அது மூல நூலிலே முதல் நூலிலே ஏகதேச உருவகமாகவும் சித்தியாரிலே வழிநூலிலே முற்றுருவகமாகவும் இந்த 8ஆம் நூற்பாய் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். மன்னவகுமாரன் மன்னவனுக்குரிய செல்வங்களை அனுபவிக்கும் சுதந்திரம் உடையவர். இருந்தாலும் மன்னவனினுடைய ஏவல் வழி நின்றே அவன் அனுபவிப்பான். அதுபோல உயிரும் முதல்வனின் அருள் வழி நின்றே சிவானந்தத்தை அனுபவிக்கும் என்பது இதனுடைய பொருள். எனவே அரைசே போற்றி என்று போற்றுகின்றார். அமுதே போற்றி. இறைவன் அமிழ்தம் போல இருப்பவர், எனவே அமுதே போற்றி. ஞானாமிர்தமாக திகழ்பவர் இறைவன், அமுதே போற்றி என்று
104வது. 105வது விரைசேர் சரண விகிர்தா போற்றி. ஆன்மாக்களுக்கு உயிராக மனமுடைய திருவடிகளை உடைய நீதிப் பொருளான நாதா போற்றி என்பது இதனுடைய பொருள். விரைசேர் சரண விகிர்தா, சரணம் என்பது சரணம் புகுதற்குரிய திருவடியை உணர்த்துகின்றது. இது சம்ஸ்கிருத பதம். பக்குவ ஆன்மாக்களுக்கு வீடு பேராகிய அரும் பயனை அளிக்கும் நயம் பற்றி விரைசேர் சரண் என்று அது சிறப்பிக்கப்பட்டது. உன் விரையார் கழற்கு என்று திருச்சதகத்திலே நாம் பார்க்கின்றோம். விரை என்பது நறுமணம், மலரும் கூட. நறுமணம் தனக்கு ஒரு நிலையான இருப்பிடம் தேடி அது இறைவன் திருவடிகளே என கொண்டு வந்து சேர்ந்த சரணம் இறைவனாரது சரணம். அது திருவடி. அந்த திருவடிகள் தன்னினும் அது மிக்க மனமுடைய மலர்களை அந்த திருவடிகளுக்கு உவமையாக கூறுவதை நாம் பார்க்கின்றோம். மற்றைய மலர்கள் அதற்குரிய வேறுபாடு, இறைவனினுடைய திருவடியாகிய மலர்கள் அதற்குரிய வேறுபாடு என்பதனை அந்த செம்மலர் நோன்தாள் என்று வருகின்ற இடத்திலே நம்முடைய பேராசிரியர் மிக விரிவாக, மிக அழகாக அதனை விளக்கி அருளுவார்கள். எனவே இறைவனின் திருமேனி இயல்பாகவே நறுமணம் கொண்டது. அதோடு மட்டுமல்ல, நறுமணமாக இருக்கின்ற மலர்கள் போன்றவற்றுக்கு நறுமணத்தை ஊட்டுபவனும் இறைவனே என்பது அந்த நாற்றத்தின் நேரியா என்று சிவபுராணத்திலே வருகின்ற இடத்திலே நாம் சிந்தித்திருக்கின்றோம். விரை என்பதனை நறுமணம் என்றும் கொள்ளலாம், மலர் என்றும் கொள்ளலாம். அந்த மலர்கள், சரணமாகிய மலர்கள், அது அடியவர்கள் இறைவன் திருவடியிலே சாற்றி வழிபடக்கூடிய மலர்கள். திருமால் முதலான பெருந்தேவர்கள் இறைவனது திருவடியை வந்து வணங்கும் போது அவர்கள் முடிகளிலிருந்து சிவபெருமான் திருவடிகளிலே உதிர்ந்தன என்றும் சில உரையாசிரியர்கள் கூறுவார்கள். ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு இறைவனார் திருவடியிலே இருக்கின்ற அந்த நறுமணம் எவ்வாறு தெரியும், எப்படி போற்றுகின்றார் என்றால், இறைவன் திருவாதவூர் பெருமானை ஆட்கொள்வதற்காக திருப்பெருந்துறையிலே குருந்தமரத்து நீழலிலே குருவடிவாக எழுந்தருளிய போது இறைவனாரது ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகளது திருவடிகளிலே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் வீழ்ந்து வணங்கிய போது நுகர்ந்தது இறைவனாரினுடைய அந்த திருவடி மனம். அதனை இங்கே நமக்கு ஊட்டுகின்றார், காட்டுகின்றார் அடிகள் பெருமான் பெரும் கருணையோடு. விரைசேர் சரண விகிர்தா போற்றி என்று இந்த திருவாசகத்திலே வைத்து அதனை நமக்கு உணர்த்துகின்றார். 106வது வேதி போற்றி. வேதி என்றால் வேதிப்பது, வேதிப்பவன் வேதி, வேதியன், மாறுபடுத்துபவன். உயிர்களை பாசங்களிலிருந்து வேதிப்பவன், பாசங்களை நீக்கி சிவத்துவம் அடையச் செய்பவர் இறைவர். எனவே வேதி என்று போற்றுகின்றார். சித்தமலம் அருவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் என்று அச்சோபதிகத்திலே வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆணவ மலத்தால் மறைப்புண்டு கிடக்கும் உயிர்களை அதன் மறைப்பிலிருந்து நீக்கி உண்மை நிலையினை அடையச் செய்பவன் என்பது இந்த வேதி என்பதனுடைய அர்த்தம் என்று நாம் பார்க்கின்றோம். விமலா போற்றி அடுத்ததாக வருவது, இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கினவனே நினக்கு வணக்கம் என்று அதனுடைய அர்த்தம். வேதி போற்றி, விமலா போற்றி என்று வருகின்றது. வேதி என்பது வேதிப்பவன், தாழ்ந்த பொருளை உயர்ந்த பொருளாக மாற்றுபவன். அப்படிப்பட்ட பெருமான் அவன் பாசங்களிலிருந்து இயல்பாகவே நீங்கினவனாக இருக்க வேண்டும். எனவேதான் அவன் உயிர்களை வேதிப்பவனாக இருக்க வேண்டும் என்று அந்த தொடர்பினை நாம் பார்க்கின்றோம். வேதி என்பதற்கு வேதத்தை அருளிச் செய்தவன் என்றும் பொருள். விமலா என்பது இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவன் என்று பொருள். ஆதி என்பது
அடுத்ததாக ஆதி. ஆதி போற்றி, அது எல்லா பொருள்களுக்கும் முதல்வனானவனே போற்றி என்று பொருள். சகத்து உற்பத்திக்கு பரோபகார மூலநாதன் என்பது ஆதி என்பதனுடைய பொருள். ஆதி போற்றி, ஆதிசக்தியோடு கூடியவனே போற்றி என்றும் அதற்கு அர்த்தம். ஆதிபகவன் முதற்றே உலகு என்று ஆதிசக்தியோடு கூடிய பகவன் என்று அதற்கு பொருள். எனவே ஆதி போற்றி என்று அருளுகின்றார். அறிவே போற்றி. அறிவே போற்றி என்றால் காட்டறிவான நாதன், காட்டுகின்ற அறிவு. உயிர்களுக்கும் அறிவு இருக்கின்றது என்றாலும் அது செலுத்தப்படுகின்ற அறிவு, இறைவன் காட்ட காணுகின்ற அறிவு. ஆனால் இறைவனோ தானே காண்கின்ற அந்த ஸ்வயம் பிரகாசம் பரப்பிரகாசமாக திகழ்கின்ற அறிவு, பேரறிவு. ஞானந்தான் உருவாகிய நாயகன் என்று கந்த புராணத்திலே சூரன் அமைச்சியல் படலத்திலே வருகின்றது. ஞானமே வடிவாக இருப்பவன் என்பது இதனுடைய அர்த்தம். அறிவே போற்றி. அடுத்ததாக கதியே போற்றி. கதி என்பது உயிர்கள் சென்று அடைய வேண்டிய இடமாகவும் அதற்கு வழியாகவும் இருப்பவர் பெருமான் என்று. கதி என்பது வழி என்றும் அடையக்கூடிய இடம் என்றும் இரண்டாகவும் பெருமான் இருக்கின்றார் என்று இதனுடைய பொருள். கதி என்பது வீடு பேறு. அந்த கதியை கொடுப்பவனை கதியே என்று போற்றுகின்றார். மண் பொருந்தி வாழ்பவர்க்கும் மாதீர்த்த வேதியர்க்கும் விண் பொருந்து தேவர்க்கும் வீடு பேராய் நின்றானை என்பார் எம்பிரான் அப்பர் சுவாமிகள். எனவே கதியே போற்றி என்று அருளியவர் கனியே போற்றி என்று அருளுகின்றார். எனது உள்ளத்தில் பழுத்த திருவருட்கனியான நாதனே என்பது இதனுடைய பொருள். 108வது அடிகள் கதியே போற்றி மற்றும் கனியே போற்றி என்று வருகின்ற அடிகள். கனி அது வீடு பேராகிய பழம், இறைவன் இன்ப வடிவானவன் என்பதனை இந்த கனி என்பது உணர்த்துகின்றது. கனியினும் என்று இறைவனை அந்த கனியை விட இனிமையானவன் என்று போற்றுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஈசன் என்னும் கனி இனிது சாலவும் ஏசற்றவர்கட்கே என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளது திருவாக்கு. கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி என்றும் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளுவார்கள். எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோ கற்றுள்ள வான்கனியாகிய கண்ணுதலை என்று போற்றுவார். கண்ணுதலை கனியை என்று போற்றுவார். கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை என்று நாம் பார்க்கின்றோம். ஆமாத்தூரரனே என்று அழைத்தலும் தேமா தீங்கனி போல தித்திக்குமே என்பார் எம்பிரான் அப்பர் சுவாமிகள். அந்த தேமாங்கனி என்று போற்றுவார். கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி, கடல் அடைந்தார் செல்லும் கதியே போற்றி என்று எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அவருடைய தேவாரத்திலும் கதி என்பதும் கனி என்பதும் தொடர்ந்து வருவதை அங்கேயும் நாம் பார்க்கின்றோம். அதற்கேற்ப இங்கே கதியே போற்றி கனியே போற்றி என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளும் அருளுகின்றார்கள். ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வமும், ஒன்று கண்டீர் உலகுக்கு உயிர் ஆவது நன்று கண்டீர், இனி நமச்சிவாய பழம் தின்று கண்டீர்க்கு இது தித்தித்தவாறே என்பார் எம்பிரான் திருமூல தேவநாயனார். அந்த கனி எப்படிப்பட்ட கனி என்றால் அது மருத மாணிக்க தீங்கனி ஆகும். அந்த கனி, கனிகளை விரும்பாதவர்கள் இந்த உலகத்திலே யாருமே இல்லை, சிறுபிள்ளை முதல் கொண்டு அல்லவா. கனிகளில்தான் மாங்கனி, பலாக்கனி, வாழைக்கனி என்று எத்துணை வகைகள். ஒவ்வொரு கனியும் ஒவ்வொரு வகையான சுவை, ஒவ்வொரு வகையான தோற்றம், ஒவ்வொரு வகையான குணம். எல்லா கனிகளும் ஒரே காலத்திலே கிடைக்காது. ஒவ்வொரு பருவத்தில் ஒவ்வொரு வகையான கனிகள் கிடைக்கும்.
இப்படிப்பட்ட கனிகளை கிடைத்த காலத்திலிருந்து கிடைக்காத காலத்துக்கு பாதுகாத்து வைக்கவும் முடியாது. அது ஓரிரு நாள் அல்லது ஒரு வாரம் வரை பாதுகாத்து வைக்க முடியும். கனிகளை எல்லோரும் விரும்பினாலும் எல்லா கனிகளையும் எல்லோரும் விரும்புவதும் இல்லை. ஒரு கனியை ஒருவர் மிக விருப்பமாக உண்ணுவார், மற்றொரு வகை கனியை அவ்வாறு விரும்பி உண்ணமாட்டார், வெறுக்கவும் கூட செய்வார். எனவேதான் எம்பிரான் அப்பர் சுவாமிகள் இப்படிப்பட்ட குறையுடைய இந்த கனிகளை விட இனியதான ஒரு கனியை தேடினார். அந்த கனியை தேடினார், அதை தேடி கண்டுபிடித்தார், அதனை நமக்கும் அறிவிக்கின்றார். எப்படி என்றால், கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர்குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்தாளும் அரசினும் இனியன் தன் அடைந்தார்க்கு இடைமருதனே என்று திருவிடைமருதூரிலே உள்ள இறைவன் கனியினும் இனியன் என்று கண்ட எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அதனை நமக்கு அவ்வாறு அறிவுறுத்துகின்றார். திருவிடைமருதூர் இறைவனை எம்பிரான் பட்டினத்து அடிகள் திருவிடைமருதூர் இறைவனை ஒரு அற்புதம் வாய்ந்த மாணிக்க தீங்கனி என்று நமக்கு காட்டி அருளுகின்றார். அந்த திருவிடைமருதூர் தீங்கனியை எப்படி நாம் பெறுவது என்றால், முயன்றால் பெறலாம், உழைத்தால் அடையலாம், உழைப்பினால் வாராத உறுதிகளும் உளவோ என்று கேட்கின்றார் பட்டினத்து அடிகள். பட்டினத்து அடிகள் போன்ற உயர்ந்த அடியார்கள் அந்த மருதவான தீங்கனியை பெற வேண்டும் என்று விரும்பினார்கள். அதற்காக உழைப்பை மேற்கொண்டார்கள். எப்படிப்பட்ட உழைப்பு, எப்படிப்பட்ட முயற்சி என்றால், நெஞ்சமாகிய புனத்தை நெருங்கி வஞ்சமாகிய மரக்கட்டைகளை வேரோடு அகழ்ந்து எடுத்தார்கள். குண்டு குழிகளை எல்லாம் தூர்த்தார்கள். உழுது நிலத்தை திருத்தினார்கள். அன்பு என்னும் பாத்திகளை கோலினார்கள். மெய் என்கின்ற எரு இட்டார்கள். முளை தோன்றுமா தோன்றாதா என்ற ஐயத்திற்கே இடமில்லாத பக்தி என்கின்ற ஒப்பற்ற விதையை ஊன்றினார்கள். நாள்தோறும் ஆர்வம் என்கின்ற தெளிந்த நீரை பாய்ச்சினார்கள். இவ்வாறெல்லாம் உழைத்து வரும்போது அவ்விடத்தே ஐம்புலம் ஆகிய பட்டி மாடுகள் விரைந்தோடி வந்தன. அடியார்கள் அவற்றை நேர் நின்று தடுக்கவும் அடங்காமல் அப்பட்டி மாடுகள் இடுக்கண் செய்யத் தொடங்கின. ஆகவே அடியார்கள் அவற்றுக்கு அஞ்சி புலத்திற்கு உள்ளே சென்று அம்மாடுகள் வராதபடி சாந்தம் என்னும் வேலியை கோலினார்கள். இத்தகையதான பாதுகாவல் வாய்த்தபடியால் நெஞ்சப்புலத்தில் ஊன்றிய பக்தியாகிய வித்திலிருந்து ஞானம் என்கின்ற பெரிய முளை ஒன்று அழிவின்றி முளைத்து எழுந்தது. சில நாட்களின் பின் கருணை என்கின்ற இளந்தளிர்கள் தோன்றின. அந்த காலத்தில் அந்த பயிரின் சூழலில் காமம், குரோதம் முதலிய களைகள் முளைத்து எழுந்தன. அது கண்ட அடியார்கள் அக்களைகளை அறவே களைந்து எறிந்து பயிருக்கு பாதுகாவலை செய்தார்கள். அயராது செய்த நெடிய உழைப்பு வீண் போகவில்லை. உழைப்பின் பயன் வெளிப்பட்ட காலம் வருகின்றது, வெளிப்பட ஆரம்பித்தது. பயிர் செம்மையுற ஓங்கியது. மெய் மயிர்ப்புலகம் தோன்றி கண்ணீர் அரும்பி கல்லாகிய தேன் ஒழுகி கடிமலர் பூத்தது. பின்னர் புண்ணியமயமான திருவைந்தெழுத்து என்று சொல்லப்படுகின்ற இளங்காய் ஒன்று தோன்றியது. அந்த இளங்காய் நாளாக நாளாக முதிர்ந்தது. காலகண்டமும் 3 திருக்கண்களும் 4 திருபுஜங்களும் சுடர்விடும் 5 திருமுகங்களும் பவளம் போன்ற நிறமும் உடையதாய் வெண்ணிறமான திருநீறு பூசி அறுவகைப்பட்ட சுவைக்கும் அப்பாற்பட்ட மேலானதொரு சுவை உடையதாகிய தீங்கனியாக விளைந்தது. அந்த கனியை உண்டால்தான் சுவைக்கும் என்பதில்லை. அந்த கனியை கண்டாலும் கேட்டாலும் கருதினாலும் கூட களிப்பு எழும். அந்த கனி திருவிடை மருதூரில் திகழும் அந்த மருதவான தீங்கனி. அத்தகைய கனி பைய பைய பழுத்தது. அடியார்களின் உழைப்பின் பயனாக கைவரப் பெற்றது. அடியார்கள் அக்கனியை இனிமையுற உண்டார்கள், செம்மாந்து இருந்தார்கள். எனவே நாமும் அவர்களைப் போலவே அயராமல் உழைத்தால், முறையே பயிரிட்டால் அந்த மருதமாணிக்க தீங்கனியை பெறலாம். அந்த தீங்கனியை உண்டு செம்மாந்து இருக்கலாம் என்று திருவிடைமருதூர் மும்மணி கோவையிலே எம்பிரான் பட்டினத்து சுவாமிகள்
அருளுகின்றார்கள். அப்படி கனியே போற்றி. இனி 109வது நதிசேர் செஞ்சடை நம்பா போற்றி. உலகத்தை ரட்சிக்கும் பொருட்டு கங்கையை சடையில் தரித்த நாதா போற்றி. நதிசேர் செஞ்சடை நம்பன் என்பது பகீரதன் பொருட்டு பெருக்கெடுத்து வந்த ஆகாய கங்கையை சடையின் கண்ணை ஏற்று அதன் செருக்கை அடக்கிய பெருமான் என்று போற்றுகின்றார். மையாறு மனத்தனாய பகீரதன் வரங்கள் வேண்ட ஐயமிலா அமரர் ஏத்த ஆயிர முகமதாகி வையக நெளிய பாய்வான் வந்திழி கங்கை என்னும் தையலை சடையிலேற்றார் சாய்க்காடு மேவினாரே என்பது எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளினுடைய தேவார திருவாக்கு. கங்கை நீர் தங்கு செஞ்சடையாய் என்று நாம் அருட்பத்திலே நாம் பார்க்கின்றோம். நம்பன் அது சிவபெருமான், நம்பன் பகவன் எம்பிரான் என்று இவையெல்லாம் சிவபெருமானின் நாமங்கள் என்று பின்கலந்தையிலே வருகின்றது. நம்பன் எவ்வுயிரும் விரும்புவதற்கு உரியவன் என்றும் பொருள். நம்பு மேவும் நசையாகுமே என்பது தொல்காப்பியம். அந்த செஞ்சடையிலே, செம்மையான சடையிலே, அது கங்கையை தரித்த செம்மையான சடை, நதிசேர் செஞ்சடை, அது கங்கையை செம்மைப்படுத்திய சடை, உயிர்களை செம்மைப்படுத்துகின்ற சடை. செருக்கும் வேகமும் கொண்டு கங்கை விண்ணிலிருந்து எழுந்து வரும்போது செருக்கும் வேகமும் இருக்கின்ற இடத்திலே அமைதியின்மையும் கலக்கமும் இருக்கும், தெளிவு இருக்காது. இறைவனின் சடையிலே இறங்கியதும் அவள் அந்த சடையில் சிறைப்பட்டு செருக்கு ஒளிந்தாள், வேகம் ஒளிந்து அமைதி பெற்றாள், கலக்கம் ஒளிந்து தெளிவு பெற்றாள். எனவே அண்ணலின் சடை கங்கையை செம்மையுறச் செய்தது. எனவே அது செம்மையான சடை, கங்கையை செம்மை செய்த சடை. கங்கையை சடையில் எம்பெருமான் தாங்கிய வரலாறு அது நம் எல்லோருக்கும் தெரிந்த வரலாறு தான். சகரன் என்னும் மாமன்னன் 100 பரிவேள்விகள் அஸ்வமேத யாகம் செய்து இந்திரபதம் எய்த விரும்பினான். 100வது வேள்வி தொடங்கியது. அந்த வேள்வி குதிரையை வீரர்கள் பின்தொடர எல்லா நாடுகளிலும் சுற்றி வர அனுப்புகின்றான். படைகளோடு சகரனின் 60,000 மைந்தர்கள் குதிரைக்கு காவலாக பின்தொடர்கின்றார்கள். வேள்வி நிறைவுற்றால் தன் பதவி பறிபோகும் என்று கருதிய இந்திரன் வேள்வி குதிரையை கவர்ந்து பாதாள உலகம் சென்று அங்கு தவம் புரிந்து கொண்டிருந்த கபில முனிவர் முன்பு அதை கட்டுவிட்டு தன் உலகம் செல்கின்றான். உலகம் முழுவதும் குதிரையை தேடி காணாத சகரன் மைந்தர்கள் பூமியை அகழ்ந்து பாதாளம் சென்று அங்கு கபில முனிவர் முன்பு அது கட்டியிருக்க கண்டார்கள். கவர்ந்தவர் கபிலரே என்று முடிவு செய்து கபிலரை துன்புறுத்தினார்கள். தவம் கலைந்த முனிவர் அவர்கள் அத்துணை பேரையும் தம் சினத்தீயால் சாம்பலாக்கினார். சகரன் பரம்பரையில் பின்னர் உதித்த பகீரதன் வசிஷ்ட முனிவர் அறிவுறுத்திய வண்ணம் தன் மூதாதையர் சாம்பலை கங்கையிலே கரைத்து அவர்களை நற்கதி உய்விக்க விரும்பினான். நான்முகனை நோக்கி 10,000 ஆண்டுகள் கடுந்தவம் செய்தான் பகீரதன். பிரம்மன் தோன்றி கங்கையை நோக்கி தவம் புரியும்படி பகீரதனை ஆற்றுப்படுத்தினான். பகீரதனும் கங்கையை நோக்கி தவம் செய்தான். கங்கை தோன்றி, நான் பூ உலகில் இறங்கினால் என் வேகத்தை பூமி தாங்காது, அதை தாங்குபவரை முதலிலே கண்டுபிடி என்று கூறி மறைந்தாள். பகீரதன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார். அவர் தோன்றி கங்கையை தாம் தாங்குவதாக அருள் செய்தார். பகீரதன் மீண்டும் கங்கையை நோக்கி தவம் செய்தான். அவள் பெரும் வேகத்துடன் இறங்கி வந்தாள். சிவபெருமான் அவளை தன் சடையிலே தாங்கி அங்கேயே சிறை செய்தார். பகீரதன் மீண்டும் சிவ பரஞ்சுடரை நோக்கி தவம் செய்து கங்கையின் ஒரு சிறு பகுதியை விடுவித்து தன்னுடைய ஒரு சிறு மயிர் இழையினை எம்பெருமான் சிறிது விளக்க அதிலிருந்து வெளிவந்த கங்கையினை விடுவிக்கப்பட்ட அந்த கங்கை பகீரதனின் முன்னோர்கள் சாம்பலாக விழுந்து கிடந்த இடம் நோக்கி அழைத்துச் சென்றான். பகீரதன் வழியில் தவம் புரிந்து கொண்டிருந்த சந்துருஷி என்ற முனிவரின் தவச்சாலையில் கங்கை புகுந்து அதை அழிக்கத் தொடங்கிய போது முனிவர் கங்கையை ஒரு சிறுதுளியாக்கி விழுங்குகின்றார். பகீரதன் முனிவரிடம் குறையிறக்க முனிவர் கங்கையை தம் காதின் வழியே வெளியிட்டு அருளினார். பகீரதன் கங்கையுடன் பாதாளம் சென்று தம் முன்னோர்கள்
சாம்பலின் மீது கங்கையை பாயச் செய்து அவர்களுக்கு நற்கதி அளித்தான் என்பது இறைவனார் கங்கையை தம் சடையிலே தாங்கிய திருவரலாறு. 110வது உடையாய் போற்றி உணர்வே போற்றி. உடையாய் போற்றி, அனாதியே என்னை உடைப்பொருளாய் உடையவனை போற்றி. உணர்வே போற்றி, எனது அறிவிலே மெய்ஞானமான நாதா போற்றி. உணர்வே என்பதற்கு மெய் உணர்வே என்று பொருள். இவ்வாறு 110வது உடையாய் போற்றி உணர்வே போற்றி என்பது வரை நாம் இந்த அமர்விலே சிந்தித்திருக்கின்றோம். இதுவரை பொறுமையாக காத்திருந்து செவிமடுத்த அத்துணை அன்பர்களின் திருவடிகளுக்கு அடியேன் மனம் மொழி மெய்களால் நன்றி கூறி இந்த அமர்வினை நமக்கு அருளிய ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருவடிகளுக்கு அநேக கோடி நன்றிகளையும் சமர்ப்பித்துவிட்டு இனி வருகின்ற அமர்வுகளும் நன்றாக இந்த சிந்தனை நடைபெற வேண்டும் என்று எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருவடிகளிலே விண்ணப்பங்களை வைத்து இந்த அமர்வை இந்த அளவிலே நாம் நிறைவு செய்வோம். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. சபேசா சிவச்சிதம்பரம். கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம். சிவசுப்பிரமணியம் வல்லிகாந்த ஸ்மரணம். சிவசுப்பிரமணியம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. எல்லாம் வல்ல